அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைய தினம் அருள்மிகு ஸ்ரீ விஜய கணேஷ் விஜயா அப்படின்ற விஜய கணபதி கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரன் கோவிலுக்கு மிகவும் அழகாக ராமநவமி திருவிழா இங்கே நடைபெற்று கொண்டு நம்ம எல்லாமே நம்ம ஒரு நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம தரிசனம் செய்யும்போது விஜய கணபதி அவங்களோட தரிசனம் செய்யறோம். அப்படியே அடுத்து முருகர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருக பெருமாள், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அப்படின்றவங்க நம்ம தரிசனம் செய்யறோம். சிவபெருமானின் சக்தியையும் அதுக்கு பிறகு நம்ம முத்தையம்மனை தரிசனம் செய்யறோம். தேய்பிரை அஷ்டமியில வழிபடக்கூடிய வைரவர நாம தரிசனம் செய்யறோம். அதுக்கு அடுத்தபடியா இங்க நம்ம நவ கிரகங்கள், அதாவது நவ தோஷங்களை நீக்கக்கூடிய நவ கிரகங்களை இங்க நம்ம தரிசனம் செய்யலாம். இப்ப நம்ம பார்த்த மாதிரி அருள்மிகு ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவங்களையும் நம்ம இங்க தரிசனம் செய்யலாம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர நாம இங்க தரிசனம் செய்யலாம். இன்னைக்கு நாம அற்புதமான ஒரு சிறப்பான ராமநவமி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில நாம இன்றைக்கு பங்கெடுத்துருக்கோம். இப்போ அழகாக விழாக்கள்லாம் முடிஞ்சு அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனை எல்லாமே சிறப்பாக நடைபெற்று அன்னதானம் நிறைவாக நடைபெற்று கொண்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வந்துருக்காங்க. அழகாக இங்க பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், கேசரி, நைவேத்தியம் செய்த பழங்கள், இது எல்லாமே பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இந்த திருக்கோயில்ல ராமநவமி விழா நடைபெற்று கொண்டு வருகிறது சீரும் சிறப்புமாக. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர், ஒரு 1000க்கும் மேலே இங்கே வந்து இந்த ராமநவமி நிகழ்ச்சியில இந்த பூஜையில கலந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம மாமா ஏன்னா நாம பார்க்கும்போது இந்த ராமருடைய அவதாரமும் கிருஷ்ணனுடைய அவதாரமும் மிக சிறப்பான ஒரு அவதாரங்கள். விஷ்ணு பகவானுடைய ஒரு 7வது அவதாரமா ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரத்தை சொல்றாங்க. பல சிறப்புகள் நிறைந்தது. ஏன்னா நாம இன்றைக்கு ஒரு மனிதர்களாக பிறந்து எவ்வளோ ஒரு இன்ப துன்பங்களை அனுபவித்து நாம அடுத்த நிலைக்கு கடந்து போகிறத வாழ்ந்து காமிச்சவங்க தான் ஸ்ரீ ராமபிரான் அப்படின்றவங்க. அவரை வந்து அவங்கள வந்து தெய்வங்களாகவே வணங்குகிறாங்க நம்ம அப்படி எல்லாருமே. ஸ்ரீ ராமபிரான் தசரத மகாராஜாவுக்கு முதல் மகனாக, ராஜாதிராஜனாக, இளவரசராக அவர் தான் முதல்ல பிறக்கிறாரு. குருகுலத்துல கல்வி பயில்றாங்க. அப்போவே அவர் எல்லாவித கலைகளையும் பெற்று அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ராஜாவாக மக்களை ஆட்சி செய்பவராக விளங்குகிறார். அதற்கு பிறகு அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் முடிந்த பிறகு அவங்களுடைய 2வது தாயான ஸ்ரீ கைகை அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. 14 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிக்கிறோம், அப்பதான் என்னுடைய மகன் வந்து நாட்டை ஆள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ராமபிரானுடைய அவதாரம் என்ன சொல்றாங்கன்னா, பெரியவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படணும், அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி 14 ஆண்டுகள் அவங்க வனவாசம் சென்று அங்க இடத்துல இருக்கக்கூடிய லட்சணா இங்க வாங்க எல்லா விதமான அவ்வளோ ஒரு அரக்கர்களையும் அவ்வளோ ஒரு பிரச்சனைகளையும் அங்கே போயிட்டு உட்காருங்க ஓரமா சமாளிச்சு அந்த மக்களுக்கு நல்லவற்றையே செய்து அதற்கு பிறகு அவங்க அந்த இடத்துல ராமபிரானை இந்த இடத்துல நம்ம முக்கியமா சொல்லணும். ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த காட்டுக்குள்ள சூர்பனகையால, ராவனுடைய தங்கையால சில பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் கடந்து செல்லும் பொழுது சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி செல்ல கொண்டு போகிறாங்க. அப்படி கடத்தி போகும்போது ராமபிரானும் லக்ஷ்மணரும் தேடுறாங்க. அந்த சமயத்துல வானர கூட்டங்கள் எல்லாருமே வந்து அவர்களுக்கு உதவி செய்து இந்த இடத்துல ஸ்ரீ அனுமனுடைய புகழை நம்ம விவரிச்சே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வரலாறு தான் ஸ்ரீ அனுமனுடைய வரலாறு. அவரு அந்த சேது பாலத்தை கட்டுறதுக்காக கற்களை எல்லாத்தையுமே தூக்கிட்டு வராங்க. அந்த வானர கூட்டங்கள் எல்லாருமே ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டே வராங்க. ஏன்னா ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த மந்திரத்துக்கு. அந்த கல்லை தூக்கி அவங்க அந்த கடல்ல
ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்படி அந்த கல்லை அந்த வானர கூட்டங்கள்லாம் வைக்கும்போது அந்த கல் வந்து ஒன்றின் மேல ஒன்றா அடுக்கிட்டே வருது. அப்போ ராமருக்கே ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு. ஏன்னா ராமர் லக்ஷ்மணரும் அந்த சேது பாலத்தை கட்டுறதுக்காக அந்த வேலையில இருக்கும்போது வானர கூட்டங்கள் இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு பக்தியோடு ஸ்ரீராமன் சொல்லிட்டு அந்த கற்களை வைக்கும் பொழுது அந்த கற்கள் அந்த கடல்ல மூழ்காம மிதக்காம ஒன்றின் மேல ஒன்றா அடுக்கிட்டே வரதை பாக்குறாங்க. அப்ப ஸ்ரீராமர் என்ன சொல்றாருன்னா, நானும் வந்து இந்த மாதிரி கல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா போடுறாரு. ஆனா அவருடைய கல்லு அந்த இடத்துல மூழ்கிதான் போகுது, இல்ல மிதக்குது. அவரால் வந்து அவர் போட்ட கல்லை அந்த கரெக்டான மேல அந்த வானர கூட்டங்களை அடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவரால் வர முடியல. அப்போ அனுமர் கிட்ட கேட்குறாரு, வானர கூட்டங்கள் எல்லாருமே நீங்க எடுத்துட்டு போய் போடுற கல்லு அந்த பாலத்தை கட்டுறதுக்கு அடுத்த கட்ட ஒரு உதவியா மேல கட்டுமான நடவடிக்கைகள் மேல வளர்ந்துட்டே வருது. ஆனா நான் போடுற கல்லு மட்டும் ஏன் அது மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சமயத்துல அனுமன் சொல்றாரு, அந்த வானர கூட்டங்கள் எல்லாருமே அந்த கல்லை பக்தியோட ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி அதை முழு மனசுல ஒரு பக்தியோட கொண்டு போயிட்டு அந்த வேலையை முடிக்கணும்னு உங்களை வேண்டிட்டு அந்த வேலையை செய்யறாங்க. அதனால அந்த வேலை அவங்களுக்கு இன்னும் ஒரு படி சுலபமா அமையுது அப்படின்னு. ஸ்ரீராமருக்கே விளங்காத ஸ்ரீராம ஜெயத்தோட பவர் வந்து நம்ம இப்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க. கண்டிப்பா ஸ்ரீராமர்னாலே வெற்றி தான் அர்த்தம். அதனாலதான் அந்த வெற்றியை குறிக்கும் விதத்துல ஜெயம் என்கிற சொல் ஸ்ரீராமரோட இணைந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றது தான் நடந்த இப்போ நாம சொல்லக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஸ்ரீராம நவமியில. அதனால ஸ்ரீராம நவமி அப்படின்றது பங்குனி மாசம் வளர்பிறை சுக்லபட்சத்துல நவமி திதியில புனர்பூச நட்சத்திரத்துல ராமர் அவதரித்த தினம். மனிதர்களைப் போலவே பிறந்து வளர்ந்து மக்களுக்காகவே சேவை செய்து மக்களுடைய உள்ளத்துல இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய அவதாரம் அவர் தான். நிச்சயமா அவரை இந்த நல்ல நேரத்துல நாம நினைக்கும் பொழுது மனதார வணங்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களே எதுவுமே இருக்காது, எல்லாமே சுபம்தான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ஜெயம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம இந்த திருக்கோயிலில் வந்து நம்ம பல ஆலயங்களுக்கு சென்று யூடியூப் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல சமயத்தில் நம்மளுடைய ஆலய நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பெரும் மதிப்பிற்குரிய திரவியராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆலய குருக்கள், பக்தர்கள், உபயதாரர்கள், ஆலயத்தோட தலைவர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வர பக்தர்கள் வேண்டுதல்களும் நம்ம யூடியூப் பார்க்குறவங்களும் எல்லாருடைய வேண்டுதல்களும் நிச்சயமா நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். மறுபடியும் ஒரு முறை எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வாங்க. இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் திலகவதி நகர், இரும்புலியூர், ஓல்டு ஜிஎஸ்டி ரோட், கிழக்கு தாமரம், சென்னை 6,59,000. என் பேர் லதா. சென்னை புதுப்பெருங்குளத்தூர் ஏரிக்கரையிலிருந்து நம்ம கோயிலில் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி பூஜையில் இருக்கும். ஸ்ரீராம ஜெயம்.